டெக்னாலஜியோட பெரிய பரிமாற்றமே வந்து இன்டர்நெட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட் தான் வந்து மொத்த உலகத்தையும் வந்து ஒரு கொடைக்குள்ளே கொண்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுங்க. அந்த கம்ப்யூட்டரில் டேட்டா இருந்துச்சு. இந்த டேட்டா வந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுன்றதுனால தான் வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக 2 கம்ப்யூட்டர் 4 கம்ப்யூட்டர் இன்டர் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் நெட்வொர்க்கிங்னு சொன்னாங்க. அதுவே வந்து வேறு இடத்துல இருக்கிற கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணால் வந்து அப்போ தான் இன்டர்நெட் ஒரு உலகம் உருவாச்சுங்க. இந்த இன்டர்நெட் எப்படி உருவாச்சுங்க, அதுக்கான ஆர்கனைசேஷன் யார், இது எதுக்காக பயன்படுத்தும் பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு சேனல். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் காஷன் ஃபார் கம்பெனி. ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வெப்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதற்கான கண்டென்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னா என்ன, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெப்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி மெயினான டாப்பிக்காக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இன்டர்நெட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்டர்நெட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ நெட்வொர்க்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது PC1 அப்படின்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா PC2 அப்படின்ற இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ இந்த 2 கம்ப்யூட்டருக்கு நடுவில் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும். எதுக்காக இந்த கனெக்ஷன்? ஸோ இந்த கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டாவை இந்த கம்ப்யூட்டருக்கும், இந்த கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டாவை அந்த கம்ப்யூட்டருக்கும் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்காக ஒயர்டு மூலியமாவோ ஆர் ஒயர்லெஸ் மூலியமாவோ ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் நெட்வொர்க். ஓகேவா? இந்த நெட்வொர்க்கை வச்சு தான் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் வந்து இருக்குது. அந்த பில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறத இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்டர்நெட் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, வேர்ல்டில் இருக்க பில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தெரியுது இல்லையா, இதுதான் பேக் போன் ஆஃப் இன்டர்நெட்னு சொல்லுவாங்க. அதாவது உலகம் முழுக்க இருக்க கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு இந்த பேக் போன் ஆஃப் கேபிள் மூலமா. இந்த பேக் போன் கேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்மரைன். பெரிய பெரிய கம்பெனிலாம் அவங்களோட சிஸ்டம்ஸ் மற்ற கண்ட்ரியில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க எடுத்துக்கிறதுக்கு இந்த சப்மரைன் கேபிளை யூஸ் பண்ணி கடலுக்கு அடியில் கேபிள் கனெக்ஷன் கொடுத்து அவங்களோட டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷன் மூலமா நமக்கு எப்படி இன்டர்நெட் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்மரைன் கேபிள் இருக்கா, இந்த சப்மரைன் கேபிள்ல இருந்து பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற உதாரணத்துக்கு எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இந்த பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மரைனில் இருந்து டேட்டா ஃபஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவர் அப்படின்ற ஒரு லோக்கல் டவர் வந்து ஒன்று இருக்குது. அந்த டவர் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன்லேருந்து சிக்னல்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே இருந்து நம்மளோட டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு மூலயமாவோ ஆர் ஒயர்லெஸ் மூலயமாவோ ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் நமக்கு டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கான ஒரு சின்ன சாம்பிள். ஓகேவா? இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்படின்றது. ஸோ வெப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எங்கேயோ கனெக்ட் ஆகிருக்க ஒரு சிஸ்டமில் இருக்க ஒரு டேட்டாவை நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் பேஜ் தான். அது ஹைப்பர் டெக்ஸ்ட் பேஜ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTML பேஜ். இப்போது பேக் போன் கேபிள் வந்து இங்கே இருக்குது. இந்த பேக் போன் கேபிளில் ஒரு சர்வர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சர்வரில் இருக்க டேட்டாவை என்னோட டிவைஸை நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி பார்க்க முடியும்? அங்கே இருக்க சர்வரில் இங்கே எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனுக்கு நடுவில் அங்கே இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு வர HTTP அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி அங்கே இருக்க டேட்டாவை நான் எடுத்துப்பேன். இப்போது இந்த வெப் அப்படின்றது இந்த மாதிரி ஒன்று தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பேக் போன் கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், சர்வர் 1 அப்படின்னு ஒன்று இருக்குது, சர்வர் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது சர்வர் 3ன்னு ஒன்று இருக்குது, சர்வர் 4 அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த மல்டிபிள் சர்வர்ஸில் இருந்து எனக்கு வேணுன்ற ஒரு பர்டிகுலர் சர்வரில் இருந்து பர்டிகுலர் டேட்டாவை தான் நம்ம எடுக்க போகிறோம். அது ஒரு பர்டிகுலர் சர்வரில் இருக்கும். என்னோட டிவைஸை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான பர்டிகுலர் சர்வரில் இருந்து நான் என்னோட டேட்டாவை எடுத்துப்பேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பு. ஃபர்தராக உங்களுக்கு இந்த மாதிரியான டெக்னிக்கல் கோர்சஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி, இமெயில் ஐடிஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.